ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது ஒரு நல்ல பொண்ணு ரோசியோடைய கதை. ரோசின்னு ஒரு பொறுப்பான பொண்ணு இருந்தா. அவ 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. ரோசி கிட்ட அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு நல்ல குணமே, அவ எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடுவா. அதில் எந்த குறையுமே இருக்காது. முழு கவனத்தோடு அதை செய்வா. வீட்டு வேலையும் சூப்பராக செய்வா. ரோசி கிட்ட அவங்க அம்மா எந்த வேலையை கொடுத்தாலும் அவள் அதை பெஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துடுவா. அவங்க அம்மா அவளை பாத்திரம் கழுவ சொன்னால் அதை நீட்டாக முடிச்சு கொடுப்பா. துணி மடிக்க சொன்னாலும் கரெக்டாக எல்லா துணியும் மடித்து கொடுக்குற வரைக்கும் எந்திரிச்சு போக மாட்டா. இப்படி அவள் செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செய்கிறதுனால அவள் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோசிக்கு எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு அவங்க அம்மா கண்டுபிடிச்சு அவளுக்கு அதில் முழு சப்போர்ட் பண்ணாங்க. அவளுக்கு செடி கொடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க அம்மா தோட்டத்தை அவங்க வீட்டுக்கு பின்னாடியே அழகாக அவளுக்கு வச்சு கொடுத்தாங்க. அது ரோசிக்கு இன்னும் அதிக ஆர்வத்தை கொடுத்துச்சு. அவள் வளர்க்குற செடியெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்ன சின்ன பூக்களும் பழங்களும் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு பார்க்க. ஒரு நாள் ரோசிக்கு அவங்க அம்மா புதுசாக ஒரு ரோஸ் செடி வாங்கி கொடுத்தாங்க. அதை நட்டு வைக்கிறதுக்கு அவங்க அம்மா அவளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரோசியும் எல்லா செடிக்கும் ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றி உரம் போட்டு அந்த ரோஸ் செடியை ரொம்ப அழகாக வளர்த்துட்டு இருந்தா. ஒவ்வொரு நாளும் ரோசி அந்த செடிக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு வருவா. மற்ற செடிகளுக்கு ஊற்றும் போது அந்த செடியை கவனமாக பார்த்து ஊற்றுவா. ஏன்னா அவள் அந்த செடியிலேருந்து எப்போ பூ பூக்கும்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. கொஞ்ச நாள் கடந்துச்சு. ரோசியும் அந்த செடியிலேருந்து பூ வரும்னு நினச்சி பார்த்துட்டே இருந்தா. ஆனால் அந்த செடியிலேருந்து பூவே வரலை. அவங்க அம்மாவும் இதை கவனிச்சாங்க. அவங்க அம்மாவும் இந்த செடியிலேருந்து பூ வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த செடியை பேசாமல் தூக்கி போட்டுடலாமான்னு யோசிச்சாங்க. அம்மா இதை சொன்னதும் ரோசியால் ஏற்றுக்கவே முடியல. இல்லைம்மா வேண்டாம், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா உரம் போட்டு பார்க்குறேம்மா அந்த செடிக்கு அப்படின்னு அவ சொன்னான். அவங்க அம்மா ரோசிக்காக ஓகேன்னு சொன்னாங்க. ரோசி அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக அதை டேக் கேர் பண்ண ஆரம்பித்தா அந்த செடியை. டெய்லி ரோசி அதில் நல்லா தண்ணி ஊற்றி கரெக்டான உரம் போட்டு அதை அழகாக வளர்க்கதை அவங்க அம்மா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவள் இவ்வளோ ஆர்வமாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை வளர்க்குறது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாதுன்னு அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க அம்மாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த செடியில் மொட்டு வந்துருந்துச்சு. இதை பார்க்கும்போது ரோசிக்கு அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரோசி அவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணதோட பலனை அன்னைக்கு பார்த்தா. அவங்க அம்மா அப்போ சந்தோஷமாக ரோசிக்கிட்ட சொன்னாங்க, ரோசி உன்னோட ஹார்ட் ஒர்க்னால தான் இந்த பூவே இப்போ நீ பார்க்குற. நீ மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் அதை தூக்கி போட்டு வேறு செடி நட்டு வச்சுருந்தா இந்நேரம் இந்த செடியில் பூ வந்திருக்காது, அது என்னைக்கோ செத்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க. அவளோட விடாமுயற்சி ஒரு நாள் வெற்றியை பார்க்க வச்சது. என்ன குட்டீஸ், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அது எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றியை நம்ம பார்ப்போம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு நாளும் தோற்று போக மாட்டாங்க குட்டீஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் வரல தெரியலனா நீங்கள் அதில் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக வரும். அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம கற்றுக்கிறது, ரோசிக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட். அதை தான் ஹாபின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வளர்க்கறதுக்கு நம்ம ரொம்ப முயற்சி பண்ணணும். அப்போந்தான் அதுலேயும் நம்ம சாதிக்க முடியும் குட்டீஸ். நம்ம சாதிக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையோட பெரிய அச்சீவ்மெண்ட் குட்டீஸ். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குட்டீஸ். அப்புறம் மறக்காமல் லைக் போடுங்க. பாய் குட்டீஸ்.